ஹாய்ங்க, இன்னைக்கு நைட்டு டின்னருக்காக வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலையே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலையில் இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. ஸோ வாரத்தில் 2 வைஸ் பசங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலையில் தூத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை தூத்தாச்சு. இப்போ காஞ்ச மிளகாவையும் புளியும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியும் அரைச்சிக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் எடுத்து இந்த தாளிப்பை ஊற்றிக்கோங்க. சுவையான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.